சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறாய் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலியை கொண்டாட, கடவுளை புகழ்ந்து போற்ற, இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நம்முடைய நன்றி ஸ்துதியை எழுப்ப, நன்றி பலியாம் ஆண்டவருடைய கல்வாரி பலியை நிறைவேற்ற அவருடைய பீடத்தை நாம் சுற்றி நிற்கின்றோம். நம் இல்லங்களிலிருந்து இந்த திருப்பலியை நாம் இறைவனுக்கு ஏற்றபடியாக குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நம் இல்லங்களே இப்பொழுது ஆலயங்களாக மாறியிருக்கிறது. அந்த ஆலயங்களில் ஜெபிக்கும் மக்களாக நாம் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை நம் அனைவருக்கும் தெரிந்தது போல புனித பதுவை அந்தோனியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாள். இன்று நாம் ஆலயங்கள் திறந்திருந்தால் அந்தோனியாருடைய ஆலயங்களில் சென்று திருப்பலி காண்பதும் ஜெபிப்பதும் நம்முடைய வழக்கமாக இருக்கும். பதுவை அந்தோனியாருடைய நினைவு நாளாக நாம் நிறைவேற்றும் இந்த திருப்பலியில இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதமான வார்த்தைகள் திருப்பாடல் 91 இறைவார்த்தை 13 மற்றும் 14 நேர்மையாளர் பேரீச்ச மரம் என செழித்தோங்குவார்கள், லெபனானின் கேதுரு மரம் என தலைத்து வளர்வார்கள். ஆண்டவரின் இல்லத்திலும் நம் கடவுளின் கோயில் முற்றங்களிலும் நடப்பட்டவர்கள் அவர்களே. ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவர்கள் ஆலய முற்றங்களில் நடப்பட்டு செழிப்பாக வளர்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல புனித பவுலடியார், புனித பதுவை அந்தோனியார் ஆழமான விசுவாசம் கொண்டவர். அவர் ஆலயத்தை சுற்றி நடப்பட்ட கேதுரு மரங்களைப் போல விசுவாசத்தில் செழித்திருந்தவர். ஆண்டவருடைய ஆசீர் அவர் மீது இருந்ததனால் அவர் வழியாக வல்லமையும் வரங்களும் வெளிப்பட்டன. புனித பதுவை அந்தோனியார் வல்லமையுள்ளவர் என்று சொல்வதை விட வல்லமையுள்ள தேவன் மீது அவர் அன்பு கொண்டு வல்லமையுள்ள தேவன் மீது அவர் பற்று கொண்டிருந்ததனால் அவருடைய ஆழமான விசுவாசம் எப்படி சூரியனிலிருந்து சந்திரன் ஒளியை பெற்று இரவிலே வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, சந்திரன் தன்னிலேயே எந்த வெளிச்சமும் இல்லாதது, அதுபோல புனிதர்கள், புனிதமாக பதுவை அந்தோனியார் 1000 கோடி அற்புதர் என்று நாம் சொல்லும் போது நம் தேவன் இயேசு எத்தனை கோடி அற்புதராக இருப்பார். ஆகவே அந்த வல்லமையே உருவான, அன்பே உருவான, சக்தி மயமான, எல்லாம் வல்லவராக இருக்கிற இயேசு மீது பதுவை அந்தோனியார் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அவருடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருந்தது என்றால் இயேசுவே அவரிடம் இறங்கி வந்து ஒரு குழந்தையாக உரையாடுகின்ற அளவிற்கு அவர் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தார். ஆகவே அவருடைய புனித வாழ்வு, அவருடைய புண்ணிய வாழ்வு, அவருடைய விசுவாச வாழ்வு, அவருடைய அர்ப்பண வாழ்வு அவரை இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்தும் கருவியாக மாற்றியது. கடவுள் அவரை தன்னுடைய வல்லமை வெளிப்படும் கருவியாக மாற்றினார். ஆக புனித பதுவை அந்தோனியாரிடம் நாம் வரும்போது கடவுளுடைய வல்லமையில் நம்பிக்கையுள்ளவர்களாய், இப்புனிதர் கடவுளை நம்பியவராக இவரிடம் நாம் ஜெபிக்கும் போது இயேசு ஆண்டவர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் போய் சுருவங்களுக்கு முன்னால் பல மணி நேரம் நிற்பதனாலோ அல்லது அந்த சுருவங்களுக்கு பெரிய மாலை போடுவதனாலோ நமக்கு எல்லாம் நடந்துவிடும் என்ற நம்முடைய பழமைவாத கருத்திலிருந்து இந்த புனிதர்களுடைய சுருவத்திற்கு முன்னால் இருக்கும்போது, அன்னை மரியாளுடைய சுருவத்திற்கு முன்னால் இருக்கும்போது, எந்த புனிதருடைய சுருவத்திற்கு முன்னால் இருக்கும் போதும் அவருடைய புனித வாழ்வு நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். அவர்கள் எப்படி இயேசுவை பின்பற்றினார்கள் என்பது ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஆகவே உங்களைப் போல நாங்களும் இயேசுவை பற்றி வாழ எங்களுக்காக பரிந்து பேசும் என்று நமக்கு புண்ணிய வாழ்வை, இயேசுவின் நற்செய்தியை, இயேசுவினுடைய போதனைகளை நினைவூட்டுகின்ற புனிதர்களாக இருப்பதனால்
இந்த சுருவங்களுக்கு மட்டும் நின்றுவிட்டு நாம் நற்கருணையை ஆராதிக்காமல் ஆண்டவர் இயேசுவை மறந்திருந்தால் நாம் தவறாக போகிறோம். ஆக கரிமளம் திருத்தலத்திற்கு வரும்போது கூட நாம் கனவில் புனித சூசையப்பருடைய ஜெபிக்க போகலாம். நாம் மெழுகுதிரி ஆலயத்திலே சென்று ஜெபிக்கலாம். ஆலயத்திலே வந்து கனவில் புனித சூசையப்பருடைய சுருவத்திற்கு முன்னால் நின்று வேண்டலாம். ஆனால் நீங்கள் நற்கருணை ஆராதனையிலே ஆலயத்தின் மையத்தில் இருக்கிற நற்கருணை பேழையில் விட்டிருக்கிற இயேசு ஆண்டவரிடம் ஆழமான விசுவாசம் கொண்டு சூசையப்பரிடம் சென்றால்தான் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆக நம்முடைய ஆராதனைக்கும் மகிமைக்கும் ஸ்துதிக்கும் நாம் பெற்ற எல்லா நன்மைகளுக்கும் ஆதிகாரணமாக இருக்கிறவர் இயேசு ஆண்டவர். அவர் மீது அந்த அளவிற்கு விசுவாசம் கொண்டிருந்த இப்புனிதர்கள் நமக்கு இயேசுவிடமிருந்து புண்ணியங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவதனால் அவருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக, அவர்கள் கடைபிடித்த இயேசு நமக்கு வாழ்வின் நோக்கமாக நாம் இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்து இப்புனிதர்களுடைய பக்தர்களாக இருக்க வேண்டும். பக்தி உள்ளவன் அவருடைய பாடத்தை கற்றுக்கொள்வான். சீடன் என்பவன் அவரையே வாழ்வாக கொண்டிருப்பான். நாம் இயேசுவின் சீடர்களாக புனித அந்தோனியாருடைய பக்தர்களாக வாழ அழைக்கப்பட்ட கத்தோலிக்க விசுவாசத்தோடு நிற்கிற நாம் இந்த புனித பதுவை அந்தோனியாருடைய நவநாளிலே நினைவு நாளிலே அவர் வழியாக கடவுள் நாம் ஆழமாக விசுவாசித்து கேட்பதை, குறிப்பாக கொரோனா தொற்றிலிருந்து உலகம் விரைவிலே முழு விடுதலை அடைவதை, நம் குடும்பங்களை நம் குழந்தைகளை அவர் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுப்பதை ஆழமாக விசுவசிப்போம். நாம் புனிதர்களால் எல்லாம் நடக்கிறது என்று தவறாக நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் தவறு செய்கிறோம். அதற்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே நமக்கு முதன்மை, அவருக்கு மட்டுமே ஸ்துதி மகிமை ஆராதனை. இப்புனிதர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துவது நம்மை போன்ற மனிதர்களாக இருந்தவர்கள் எப்படி கடவுள்தான் எல்லாம், விண்ணரசு தான் எல்லாம், இவ்வுலகம் குப்பை என கருதுகின்ற அளவிற்கு ஞானத்தோடு வாழ்ந்து கடவுளை ஆதாயமாக்கி கொண்டவர்கள். அவர்களைப் போல இயேசுவை ஆதாயமாக்கும் வாழ்வு வாழ்கிற நாம் அப்படி வாழாமல் இருந்திருந்தால் அதற்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். நல்ல தேவன் உருக்கமான உண்மையான நம் ஜெபத்தை, நம் ஆழமான விசுவாசத்தை கண்டு நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுள்ளேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ளலாம் என்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் பதுவை அந்தோனியாருடைய நவநாள் திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய நாங்கள் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் என்று வேண்டும் போது எங்களை ஆசீர்வதித்து மன்னிக்கின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நாங்கள் எவ்வளவுதான் பாவிகள் என்றாலும் உம்மை விட்டு விலகி வாழ்ந்தாலும் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தில் குறைவுபடாத இரக்கமுள்ள ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, பல்வேறு உலக செயல்பாடுகள் மத்தியில் வாழும் மக்களாகிய நாங்கள் விண்ணுலக சார்ந்தவற்றை முழு இதயத்தோடு பற்றிக் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். துறவு வாழ்வில் சிறந்து விளங்கி உம் இறைவார்த்தைகளை எடுத்துரைத்த வல்லமையினால் அழியா வரம் பெற்ற நாவையுடைய புனித பதுவை அந்தோனியாருடைய நினைவு நாளில் நாங்கள் கொண்டாடும் இத்திருப்பலியின் வழியாக இப்புனிதர் வழியாக உம்முடைய படிப்பனைகளை அறியும் ஞானம் பெறவும் எங்கள் குடும்பங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் உலகிற்கும் கொரோனாவிலிருந்து முழு விடுதலை கிடைக்கவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன்.
அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனை திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டிக் கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம், நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை படித்துரைக்கும் சனகரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்திரளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோஸின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆளனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னன் சனகரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் இதுவே, கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலை நின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், என் நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியை திரும்பி போவான், என் நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். என் நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகரிபு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தமவர் நினைவிருக்க. அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தமவர் நினைவிருக்க. உன் தாயின் உதிரத்தில் உன்னை தெரிந்தார், உன் வாழ்வில்
வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 6 மற்றும் 12 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திரும்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதிக்கக்கூடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்லுவோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கலானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, ஏறக்குறைய 2 வாரங்கள், இப்பொழுது 3வது வாரத்திலும் தாய் திருச்சபையானது இயேசு தன்னுடைய பொது வாழ்க்கையில் எல்லா மக்களுக்கும் போதிக்க செல்வதற்கு முன்னால் தன்னுடைய 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு போதித்தார். அதை மழை பொழிவு என்று மத்தேயு நற்செய்தி 5 7வது அதிகாரம் வரை 3 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். அதை நான் உங்களுக்கு மறுபடியும் நினைவூட்டுகிறேன். 5வது அதிகாரத்திலே அவர் தொடங்கிய போதனையில் இருந்து பேர் பெற்றவர்கள் 8 பேரை பேர் பெற்றவர்களாக சொன்னார். அதற்கு பின்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் நீ கிறிஸ்துவினுடைய ஒளியாக இருக்கிறாய், உலகின் உப்பாக இருக்கிறாய், ஒளியாக இருக்கிறாய் என்று சொன்னார். அப்படி இருக்கிற நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும்போது உன்னுடைய ஆன்மீகம் நீ எப்படி ஜெபம், தவம், தானம் செய்ய வேண்டும், அதிலே எப்படி நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி வாழ வேண்டும் என்றார். அதற்கு பின்பு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவரே ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். மங்களம் ஆண்டவருடைய ஜெபத்தை, விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே என்ற அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து ஜெபத்தின் வரைமுறையை கொடுத்தார். அதற்கு பின்பு ஒரு கிறிஸ்தவன் அன்றாட வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களை விட மாறுபட்டவனாக இருக்க வேண்டும். நீ எல்லாரையும் போல இருந்தால் நீ என்ன காரியம் பெரிய செய்து விட்டாய் என்று சொல்லி, நீ உன்னை யாராவது வெறுத்தால் நீ அன்பு செய், உனக்கு எதிராக துன்பம் கொடுத்தால் அவர்களுக்காக ஜெபி, உன்னை யாராவது 1 கல் தொலைவு வர சொன்னால் 2 கல் தொலைவு போ, உன்னுடைய மேலாடை எடுத்தால் உள்ளாடையும் கொடுத்து விடு. இப்படி அவர் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் உலக பொருட்களுக்காக யாரையும் நீ வெறுக்காதே, அதெல்லாம் அழிந்து போகிற பொருட்கள், கொடுத்து அவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள். அதற்கு பின்பு இன்னும் மேலே சென்று, நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் என் சீடர்கள் என்பதனால் நீங்கள் என்ன பெரிய காரியம் செய்து விட்டீர்கள், மற்றவர்களும் உதவி செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், நல்லது செய்கிறவர்களுக்கு நல்லது செய்கிறார்கள். இப்படி எல்லாம் போதித்துக் கொண்டு வந்த ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே ஒரு முடிவுக்கு, ஒரு சுருக்கத்திற்கு, ஒரு ஒட்டுமொத்தத்திற்கு வருகிறார். ஆக ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறார்கள், சுருக்கமாக சொல்லுகிறேன் என்று சொல்வது போல, நல்லது எதையும் கெட்டவர்களிடம் போடாதீர்கள், பரிசுத்தமான எதையும் நாய்களுக்கு போட வேண்டாம். இதிலே கடவுள் யாரையும் நாயாகவோ அல்லது ஒரு சிலரை பரிசுத்தமாகவோ சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்க உங்களிடம் ஞானம் இருக்கிறது, நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள், என்னிடம் கற்றுக்கொண்ட இந்த போதனைகளை எல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீர்கள், அவர்களிடம் ஆர்கியூ பண்ணாதீர்கள். அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களோடு போராடவில்லை, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களோடு தர்க்கம் செய்யவில்லை. அவர்கள் உங்கள் மீது குறை காண அல்லது உங்களை வேண்டாம் என்று சொல்ல யாராவது தர்க்கம் செய்தால் அவர்களோடு நேரம் வேஸ்ட் பண்ணாதீர்கள்.
அதனால் தான் சொல்லுகிறார், நான் உங்களுடைய போதனை பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான போதனையை நாய்களுக்கு நீங்கள் போட வேண்டாம். காரணம், நாய்க்கு தெரியுமா நல்லது என்று கேட்பார்கள். காரணம், நாய் நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் வாய் வைக்கும். அதனால்தான் நாய்களுக்கு முன் பரிசுத்தமானதை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவற்றுக்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்க தெரியாது. மேலும் சொல்லுகிறார், பன்றிகளுக்கு முன்னால் உங்கள் முத்துக்களை போடாதீர்கள். காரணம், அது விலையுயர்ந்த முத்து, அது கோடிக்கணக்கான மதிப்புள்ள முத்து என்று அந்த பன்றிக்கு தெரியாது. அது அதை போட்டு மிதித்து நொறுக்கிவிடும், பீரிட்டு பாயும். ஆகவே பன்றிகளை இந்த சமூகத்திலே மிகவும் மோசமாக கருதுகின்ற நாய் அல்லது பன்றி இதை சொல்லி இவர்கள் உண்மையை, நேர்மையை, சத்தியத்தை, விவிலியத்தின் உண்மைகளை அறிந்து கொள்ள விருப்பமில்லாதவர்கள். அவர்களிடம் நீங்கள் போதிக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் போய்விடுங்கள். இதையே மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரத்திலே சொல்லுவார், நீங்கள் ஒரு ஊருக்கு போகுங்கள், அவர்களுக்கு சமாதானம் சொல்லுங்கள், அவர்களுக்கு அமைதி உண்டாக என்று வாழ்த்தி நற்செய்தியை போதியுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஊரை விட்டு போய்விடுங்கள். ஆனால் போகும்போது உங்கள் காலில் இருக்கிற தூசியை அவர்களுக்கு எதுக்காக தட்டி விடுங்கள். நீங்கள் உங்கள் பணியை முடித்து விட்டீர்கள், உங்களுடைய கடமை முடிந்தது. இனிமேல் நம்புவதும் நம்பிக்கையினால் வாழ்வதும் அவருடைய பொறுப்பு. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார். ஆக இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி, நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியதும் தவறான போதனைகளை திருத்த வேண்டியதும் நம்முடைய கடமை. யாராவது கேட்கவில்லை என்றால் அவர்களோடு தர்க்கம் செய்து நாம் சண்டை போட்டு அவர்களை வெறுக்க வேண்டியதில்லை. எல்லாரையும் அன்பு செய்வதுதான் இயேசுவின் போதனை. அப்படி நாம் இருக்க வேண்டும். இது முதல் போதனை. இரண்டாவது போதனை, இது எல்லாத்தையும் சொல்கிறார். இது நாம் எப்படி பேறு பெற்றவர்களாக வாழ்வது, இயேசுவின் சீடர்களாக வாழ்வது. இரண்டாவது, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இதை பற்றி சொல்லுகிறார். இந்த ஒரு போதனையிலேயே பழைய ஏற்பாடு என்றால் இறைவாக்கினர்களும் திருச்சட்டங்களும் அடங்கியதான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இறைவாக்கினர்களும் திருச்சட்டங்களும் இந்த ஒரு சட்டத்தில் அடங்கும். Do to others what you want them to do to you. மற்றவர்கள் நமக்கு செய்ய என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் என்னை அன்பு செய்ய வேண்டும், யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது, எல்லாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லாரும் என்னை போற்ற வேண்டும், எல்லாரும் என்னை மதிக்க வேண்டும். இது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், அதேதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆக நீ எதிர்பார்ப்பதை முதலிலே நீ மற்றவர்களுக்கு செய்ய தொடங்கிவிட்டால் இந்த உலகத்திலே அமைதியும் மகிழ்ச்சியும் எல்லோரும் ஆனந்தமாக வாழ முடியும். நான் எதிர்பார்ப்பதை எல்லோரும் செய்ய வேண்டும், ஆனால் நான் மட்டும் செய்ய மாட்டேன் என்று இருக்காதே. அதுதான் கிறிஸ்தவனுக்கு அழகு. ஒரு இயேசுவின் சீடன் என்பவன், நீ மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய், மற்றவர்கள் எதை உனக்கு செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்யாதே. இது ஆண்டவர் ஒரு சீடனுக்குரிய இரண்டாவது போதனையாக கொடுக்கிறார். மூன்றாவது போதனை, ஆண்டவர் இயேசு நானே வழியும் உண்மையும் என்றவர். நானே ஆட்டுக்குட்டிலுக்கு வழி என்று யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் சொன்னார். தன்னை வழியாகவும் வாயிலாகவும் சொன்னவர் ஒரு சீடனுக்கு சொல்லுகிறார், நீ அகன்ற பாதை வழியே போகலாம் என்று நினைக்காதே, விருப்பம் போல் வாழ்வதுதான் அகன்ற பாதை. ஆக இந்த விருப்பம் போல் வாழலாம் என்பதுதான் ஆண்டவர் உலகத்திலே படைத்த போது விண்ணகத்தை எல்லாருக்கும் உரியதாக திறந்து வைத்திருந்தார். ஆதி மனிதன் செய்த பாவத்தினால் விண்ணகம் மூடப்பட்டது. அந்த மூடப்பட்ட கதவை புதிய பாதை ஏற்படுத்த இயேசு வந்தார். ஆக குறுகலான பாதை என்று நாம் சொல்வது இயேசுதான் குறுகலான பாதை. அந்த குறுகலான பாதை ஆட்டுப்பட்டி முழுவதையும் அடைத்துவிட்டு பாதையிலே அவர் படுத்துக்கொண்டு ஆடுகளை காக்கிறவர். அதன் வழியாகத்தான் யாரும் ஆட்டை சென்றடைய முடியும். ஆகவே அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய போதனைகள், என்னுடைய லட்சியங்கள், கிறிஸ்தவ விழுமியங்கள், இறையாட்சி என்பது கடினமானது. அந்த குறுகலான பாதைக்குள் போகும்போது நாம் நெளிந்து குனிந்து போக வேண்டும், கடினப்பட்டு ஓட வேண்டும். வேகமாக ஓடினால் விழுந்து விடுவோம், இஷ்டம் போல் வாழ்ந்தால் நாம் அழிந்து விடுவோம். ஆக குறுகலான பாதை வழியாக கடினப்பட்டு இயேசுவின் போதனைப்படி வாழ, இயேசுவே அந்த குறுகலான பாதை என்பதை தேர்ந்தெடுத்து வாழ ஒரு சீடன் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக போக்கின்படி இஷ்டப்படி வாழ்வது கிறிஸ்தவனுக்கு அழகல்ல என்று சொல்கிறார். ஆகவே புனித பதுவை அந்தோனியாருடைய நவநாளை கொண்டாடுகிற நாம் இயேசு குறுகலான பாதை, அந்த குறுகலான பாதை பரிசுத்தமான போதனையை நாம் கடைபிடிக்கவும் அறிவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்முடைய போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் கடவுள் பெயரால் சபிப்பதாகவும் அவர்களை வெறுப்பதும், உங்களை கடவுள் பழிவாங்குவார் என்று சொல்வதும் அல்ல. நீங்கள் அவர்களுக்கு ஆசி கூறுங்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிவிட்டு போய்கொண்டே இருங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அவர்களுக்கு மனமாறுவதையும் ஒருவன் மனமாற்றம் பெறுவதையும் கடவுள் கொண்டிருக்கிறார்.
அதுபோல மற்றவர்களுக்கு நல்லது செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புவதையெல்லாம் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். குறுகலான பாதையை தேர்ந்தெடுங்கள். இஷ்டம் போல் வாழாதீர்கள், விருப்பம் போல் இருக்காதீர்கள். இஷ்டம் போல் வாழ்வதும் விருப்பம் போல் வாழ்வதும் பன்றியும் நாயும் போற இடத்திற்கெல்லாம் ஓடும், எல்லாவற்றிலும் வாய் வைக்கும். அதல்ல கிறிஸ்தவன் என்பவன். இப்படித்தான் வாழ வேண்டும், இயேசுவின் போதனை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்கிற அந்த குறுகலான பாதை வழியாக, த நேரோ கேட், அதன் வழியாக செல்லக்கூடிய ஆசிரியருக்காக நம்மை வாழ அழைக்கிறார். புனித பவுலடியார் இப்படி வாழ்ந்தார். அதனால்தான் புனித பதுவை அந்தோணியார் இப்படித்தான் வாழ்ந்தார். அவருடைய போதனையிலே மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள், பலர் மனமாறினார்கள். அவர் பல அற்புதங்களை செய்தார். பேய்கள் நடுங்கி ஓடின, நோய்கள் விலகின. அவர் போதிக்கிற போதனையை கேட்க லட்சக்கணக்கான மக்கள் அவரிடம் வந்தார்கள். அதுபோல பல போப்பாண்டவர்களே அவருடைய காலத்திலே அந்தோணியாரிடம் சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்யவும் ஆன்மீக கருத்துக்களை கேட்கவும் பதுவா நகரத்துக்கு ரோமாபுரியிலிருந்து செல்லுவார்கள் என்றெல்லாம் நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறோம். இன்றும் பதுவா நகரிலே நான் 3 முறை பார்த்திருக்கிறேன். அவருடைய அழியா நாக்கானது அந்த பீடத்திலே வசீகரமாக அவருடைய தலை மண்டை ஓடு அப்படியே கபாலம் இருக்கிறது. ஆனால் அவருடைய நாக்கு மட்டும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அழியா வரம் பெற்ற அந்த நாக்கு ஆண்டவரை சொன்னதனால், ஆண்டவர் வார்த்தையை அறிவித்ததனால் கடவுள் அவருக்கு புதுமை செய்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் எல்லாம் புனித அந்தோணியாருடைய பக்தர்கள் வாழ்க்கையில் பல புதுமைகளை, பல அதிசயங்களை கண்டிருப்போம். அவர் நல்ல சீடராக, இயேசுவின் சீடராக வாழ்ந்ததற்கு இறைவன் கொடுத்த அருள் என்றால், அவரை போல மனிதர்களாக வாழ்கிற நாமும் இயேசுவின் சீடராக, இயேசுவின் போதனைப்படி வாழ்ந்து, அன்பொழுக வாழ்ந்து, அரவணைத்து வாழ்ந்து, மன்னித்து வாழ்ந்து பார்த்தால் நம்மையும் மகிமைப்படுத்துவார். இதுதான் நாம் புனிதர்களுடைய நினைவு நாளில் கொண்டாட்டங்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்பதை உணர்ந்து, இயேசு நமக்கு சொன்னது போல இயேசுவின் நற்செய்தியை போதிப்போம். மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு எதிர்பார்க்கிறோமோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். அகன்ற பாதை வழியாக இஷ்டம் போல் வாழ்வதை விட்டுவிட்டு இயேசுவே பாதை, இயேசுவின் வழியில் நடப்பதுதான் மீட்பு, என் வழியா என்று எவனும் தந்தையிடம் வர முடியாது என்று சொன்ன அந்த குறுகலான பாதை வழியாக, நேரோ கேட் வழியாக நுழைந்து இறை ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள புனித பதுவை அந்தோணியார் நமக்கு பரிந்துரைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரான நாளே, புதிரான வாழ்வே எதிரான நாளே, பொழிவாகச் செய்வாய் ஆண்டவரே, உன் மருளோடு அணைப்பாய் மாமரரே. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் அது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு வந்து நிறைவான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம்
செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நாங்கள் மீட்படையக்கூடிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கிறீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சிமை பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒற்றுமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே வானுதர் புனிதர்களுடன் நாங்களும் வந்து சேர்ந்து பெருவின்கள் செராபின்களோடு ஒன்றாய் கூடி உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனம் வந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நோக்க நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காகவும் உலக மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனா நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் ஆண்டவரை இந்த தொற்றில் இருந்தும் அவர்களுடைய எல்லா கஷ்டங்களில் இருந்தும் அவர்களுக்கு ஆறுதலை கொடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் முதல் திரு அவையை அன்பின் நிறைவை அடைய செய்தவர்களும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு இறந்து போன உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் குடும்பங்களில் மரித்த ஆத்மாக்களையும் நீர் உம்முடைய ஒளிமிக்க திருமணியை தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய மரியா, அவருடைய அன்பு கணவரான கடவுளின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமுள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இந்த கொரோனா தொற்றில் இருந்தோம். அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழைகள், விவசாயிகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், இப்படி எல்லா நிலையினரும் முழுமையான விடுதலை பெறவும் கடவுளால் இது இயலும், அவர் இறக்கம் கொண்டால் எல்லாம் சாத்தியம் என்ற விதத்தில் இரு கரங்களித்து வானக தந்தையை நோக்கி அவருடைய இரக்கத்திற்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள், இந்த கொரோனா என்ற கொடுமை அனைத்திலிருந்தும் பிள்ளைகளுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று மனமாற்றம் பெற்றவர்களாய் வாழவும், அதனால் எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் உம்மை பற்றி கொண்டிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கும் அளிக்கிறேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற ஆழ்ந்த விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு வாழ வைக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கியவர்களாய் ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். இவ்வுலகின்படி வாழாமல் அவருடைய படிப்பினைப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதங்களை அளிப்பேன் என்று வாக்களிக்கிறவர். அவருடைய சட்டங்கள் கடுமையானதுதான், அவருடைய போதனைகள் நமக்கு சவால் மிக்கதுதான். ஆனால் அவருடைய போதனைகள் தன்னோடு ஆசீர்வாதங்களை, அமைதியை, பேர் அமைதியை, மகிழ்ச்சியை நமக்கு உணரக்கூடியது என்பதை ஆண்டவர் வலியுறுத்தி அந்த போதனைகளை வாழ்வதற்கான வல்லமையை தருகின்ற தன்னுடைய உடலின் ரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகிறார். இந்த திருவிருந்தில் ஆன்மீக விதத்திலே பங்கெடுக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. வானக தந்தையே, அறிவனம் கடலில் புனித சூசையப்பரின் மீதும் அருத்தலத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருத்தலத்தில் உம் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடனும் அது குறித்த அச்சம் பயத்துடன் உம் திருமுன் நிற்கின்றோம். நீர் எங்களோடும் என் பங்கு மக்கள் அருத்தல பக்தர்களுடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தூண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்தி என் பங்கிற்கு கட்டித்தர
இவ்வருத்தர பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையை உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியருளும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று மது வளர்ப்பு தந்தை கடமை புனித சுசேப்பர் ஆலய பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் மது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் கடமை புனித சுசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்கள் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலாம் எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். அதனால் புனித பதுவை அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி இவ்வுலக சார்ந்தவற்றை அல்லாமல் மேலுலக சார்ந்தவற்றை ஞானத்துடன் வாழ்ந்து கிறிஸ்துவோடு மாட்சிமையில் தோன்ற தகுதி பெறுவோமாக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, புனித பதுவை அந்தோணியார் 1000 கோடி அற்புதர். அவரிடம் வந்தவர்கள் எல்லாரும் இயேசுவிடமிருந்து எல்லா வரங்களையும் பெற்றுச் செல்ல உதவி இருக்கிறார் என்ற அவருடைய பரிந்துரை வல்லமையில் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாய் நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பங்கிற்காக, நம்முடைய மறை மாவட்டத்திற்காக, நம் மாநிலத்திற்காக, நாட்டுக்காக, உலக மக்களுக்காக, குறிப்பாக கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நோயாளிகளுக்காகவும், அதில் இறந்து போனவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதலாகவும், இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் இளைப்பாற்றி அடையவும், தமிழகத்திலே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரியலூர், திருவள்ளூர் மாவட்டங்களிலே பரவி வருகின்ற கொரோனா குறைவுபடவும், அங்கிருந்து வருகின்ற அன்பு பிள்ளைகள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தால் விரைவிலே குணமடையவும், ஆண்டவரே அது மற்றவர்களுக்கு பரவாத நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஏறெடுக்கிற இந்த ஜெபத்தை பாரும். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் தூபம் போல் முன் எழுந்து வருவதாக உங்களுடைய பிரசன்னத்திலே அது வல்லமையுள்ளதாக பிரசனிப்பதனால் ஆண்டவரே, நீர் அவற்றையெல்லாம் ஆசீர்வாதமாக, பாதுகாப்பாக, குணமாக, வல்லமையாக கொடுத்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உள்ளம் கலங்கி இருக்கிற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை பற்றி, படிப்பை பற்றி, மேல் படிப்பை பற்றி, வேலை வாய்ப்புகளை பற்றி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கலங்கி எண்ணிக்கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய கலக்கத்திலே ஆண்டவரே, நான் இருக்கிறேன் அஞ்சாதே என்று சொன்னவரே, உலக முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உன் துன்ப வேளையில் என்னை கூப்பிடு என்று சொன்னவரே, உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக, உண்மையை பற்றி கொண்டிருக்க பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்வீராக. தப்பறையான போதனைகளை எல்லாம் எதிர்த்து பசுவாசிகளை நடுநடுங்க செய்த பதுவை அந்தோணியாருடைய வல்லமையிலே ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்களிலும் பல பிரிந்த சபையினர் கத்தோலிக்கர்களை மனம் திருப்புகின்ற விதத்திலே, கத்தோலிக்கர்களை மனமாற்றுகின்ற விதத்திலே கற்றோர்களுக்கு விவிலியத்தையும் சத்தியத்தையும் திரித்து பேசி ஏமாற்றுகின்ற பொய் போதனைகளை உன் பிள்ளைகள் நம்பாத வண்ணம் வல்லமையுள்ள ஆவியானவர் வழியாக அவர்களை எல்லாம் காத்து நீர் நிறுவிய கத்தோலிக்க திருச்சபையிலே இவர்கள் நிலைத்திருந்து கத்தோலிக்க விசுவாச போதனைகளிலே, கத்தோலிக்க விசுவாசத்திலே, நற்கருணை நம்பிக்கையிலே, மரியாதை புனிதர்களுடைய பரிந்துரை வல்லமையிலே இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க உங்களுடைய வான தூதர்களை அனுப்பி புனித பதுவை அந்தோணியார் வழியாக இவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, முடிந்தவரை உன் பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்காத வண்ணம், தூஷர்கள் தீய எண்ணத்தோடு இவர்கள் நடத்துகின்ற ஜெப கூட்டங்களின் செய்திகளை உன் பிள்ளைகள் கேட்காத வண்ணம், கேட்டாலும் அது அவர்கள் மனதிலே பதியாத வண்ணம், உம்முடைய போதனையை, நீர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த போதனையை அந்த 12 அப்போஸ்தலர்களும் நிறுவிய கத்தோலிக்க திருச்சபை ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க திருச்சபையில அவர்கள் நிலைத்திருந்து கத்தோலிக்க போதனையை அறியவும், விவிலியத்தை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வரக்கூடிய வாஞ்சியை கத்தோலிக்கர்களுக்கு நீர் கொடுமாண்டவரே, அவர்கள் கைகளுக்கு நீர் தூண்டுதலை கொடுமாண்டவரே. கோயிலுக்கு போகிறேன், விவிலியத்தோடு தான் போவேன் என்று வீட்டில் இருக்கிற விவிலியத்தை எடுத்துக்கொண்டு போகவும், வீட்டிற்கு சென்றவுடன் விவிலியத்தை வாசிப்பேன், வீண் பேச்சுகள், வீணான காரியங்களில் இழந்து போய்விடாமல், எங்களை பராக்குகளுக்கு இட்டு செல்கிற காரியங்களிலே மனதை செலுத்தாமல் ஆண்டவரே, நாங்கள் விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறவர்களாக, உம்முடைய விண்ணக அருளை தெரிந்து கொள்கிறவர்களாக, விண்ணக வாஞ்சியை தெரிந்து கொள்கிறவர்களாக வேதத்தை படிக்க எங்களை தூண்டும் ஆண்டவரே. நேற்று பெய்த மழையில் பூத்த காளான்கள் எல்லாம் இன்று விவிலியம் தெரிந்தது போல பேசுகிற போது, பாரம்பரியமாக இருந்த கத்தோலிக்கர்கள்
இவர்கள் விவிலியத்தை தொடாமல் எடுக்காமல் இருப்பது தேவ கஷ்டமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, இவர்கள் மனதிலே உம்முடைய வல்லமையை கொடுத்து எடுத்து வாசி என்று இவர்களை நீர் எழுப்புவீராக. ஆண்டவரே, எடுத்து வாசித்து இவர்கள் இந்த பொய் போதகர்கள் போலி போதகர்களுக்கு எதிராக இவர்கள் வேத வசனங்களை கொண்டு அன்று ஆதி திருச்சபையிலே எப்படி தப்பறையான கொள்கைகளை திருச்சபை அடித்து நொறுக்கி உண்மை வேதத்தை நிறுவி கத்தோலிக்க திருச்சபையை நிலையான திருச்சபையாக உறுதியான திருச்சபையாக 2020 ஆண்டுகள் கொண்டு வந்திருக்கிறதோ அந்த பணியிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவ மகனையும் கிறிஸ்தவ மகளையும் ஆண்டவரே விவிலியத்தை தூக்கி செல்ல வேண்டும். வேலைக்கு செல்கிற போது கூட அவர்கள் ஓட்டுகிற காரிலே ஒரு விவிலியம் இருக்க வேண்டும். ஓய்வான நேரங்களிலே விவிலியத்தை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளாக அது அவர்களுக்கு வாழ்வு தரும் என்ற நம்பிக்கை கொடுத்து வேத வசனத்தை வாசிப்பதை வாழ்வதும் அதனால எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளவும் புனித பதுவையந்தோனியார் விவிலியத்தை வாசிக்கும் போதே நீர் குழந்தையாக அவர் கரங்களில் காட்சி தந்தது போல உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் காட்சி கொடுத்து வல்லமையோடு இறங்கி எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களுக்கு முழு விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் புனித பதுவையந்தோனியார் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித பதுவையந்தோனியாருடைய வல்லமையான பரிந்துரையும் ஆண்டவர் இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழவும் புனிதரின் பக்தர்களாக மாறவும் நாம் முடிவெடுத்தவர்களாய் செல்வோம். இந்த திருப்பலியை தொடர்ந்து